நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் அப்படியே கதற விட்டுட்டு இருக்காங்க. இந்தியா எடுத்த ஒற்றை முடிவு இப்போ பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் மட்டுமல்ல, இனி வரும் காலங்கள்லையும் பாகிஸ்தானை இந்தியா கதற விட போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் இந்தியாவுடைய முதுகில் சீனா குத்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அதுவும் முக்கியமான ஆயுதத்தை பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை மட்டும் நிறுத்தலை, உங்களுடைய நாட்டில் இராணுவம் இறங்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்துவோம், போர் நடத்துவோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இப்போது வரைக்கும் சிந்து நதி நீரை இந்தியா முழுமையாக நிறுத்தலை. இதற்கிடையில தான் வரும் காலங்களில் ஒருவேளை சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரபல சர்வதேச அமைப்பு ஒன்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினது, அதே போல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது, இது பாகிஸ்தானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுது. இதற்கிடையில தான் சிந்து நதி படுகையின் நீரையே பாகிஸ்தான் பெருமளவு நம்பியிருக்கிறதுனால இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்த ஆரம்பிச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிக கடும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் அறிக்கை ஒன்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறதுனால சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகள் பாகிஸ்தானுக்குள் செல்வதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய விவசாயம் 80% சிந்து நதி அமைப்பை சார்ந்துள்ள நிலையில இந்த நடவடிக்கை அந்த நாட்டுக்கு பெரிய இடியாக இருக்கு. இது தொடர்பாக அந்த ரிப்போர்ட்ல மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான தருணங்கள்ல நீரோட்டத்தில் ஏற்படும் சிறிய தடங்கல்கள் கூட பாகிஸ்தான் விவசாயத்தை பாதிக்கலாம். ஏன் அப்படின்னா, நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான்கிட்ட போதுமான அணைகள் இல்லை. தற்போது பாகிஸ்தானில் இருக்கும் அணைகள்னால சுமார் 30 நாட்களுக்கு தேவையான நீரை மட்டும்தான் சேமித்து வைக்க முடியும். நீண்ட காலம் நீர் வராமல் போனால் பாகிஸ்தான் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நதி நீர் வருவதில் ஏற்படும் சிக்கல்கள் பாகிஸ்தானுடைய உணவு பாதுகாப்பை நேரடியாக அச்சுறுத்தும். தேசிய அளவில் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. உண்மையிலேயே பாகிஸ்தானுடைய விவசாயம் சுமார் 80% சிந்து நதி நீரை தான் சார்ந்திருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு ஆபத்து அப்படிங்கிறது தீவிரமானது. இந்தியா சிந்து நதி நீரை முற்றிலும் துண்டித்தால் அல்லது கணிசமாக குறைச்சாங்கன்னா கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும். குறிப்பாக குளிர்காலம் மற்றும் வறண்ட காலங்களில் பாகிஸ்தானுடைய பெரும்பகுதி வறட்சியை எதிர்கொள்ளும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்தியா குறித்தும் இதில் சில முக்கிய பாயிண்ட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தற்போதைய சூழலில் இந்தியாவிடம் சிந்து நதி நீர் ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தும் உள்கட்டமைப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னாலுமே சிந்து நதியில் சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அது பாகிஸ்தானுக்கு குறுகிய காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மே மாதம் இந்தியா தன்னுடைய ஷலால் மற்றும் பாக்லியார் அணைகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அணைகளில் இருக்கும் வண்டல் மணலை அகற்ற மதகுகள் மூலம் அதிக அளவு நீரை வெளியேற்றி சுத்தம் செஞ்சாங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுனால இந்தியா இந்த முறையை பின்பற்றி அணைகளை சுத்தம் செஞ்சாங்க. இருந்தாலும் இது குறித்து பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்படலை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவுகள் உடனடியாக தெரிஞ்சிச்சு. அதாவது இந்தியா சுத்தம் பண்ணதுனால தண்ணீர் பாகிஸ்தானுக்கு போகாததுனால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகள் ஏற்பட்டுச்சு. இந்தியா அணைகளை மூடியதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்கும் செனாபாட்டில் பல நாட்கள் நீர் இல்லாமல் போச்சு. பிறகு மதகுகள் அதிக நீரோடு திறக்கப்பட்ட போது வண்டல் மண் நிறைந்த வெள்ளம் கீழ் நோக்கி பாஞ்சிச்சு. அப்போதே பாகிஸ்தான் இதை கண்டு மிரண்டு போனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய முதுகலை குத்தும் விஷயத்தை சீனா செஞ்சிருக்காங்க. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக சீனா பல துறையில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இந்த வளர்ச்சி தற்போது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கு அப்படிங்கிறதாம் ஒரு சோகமான விஷயம். பாகிஸ்தான் தற்போது பெரும் நிதி நெருக்கடியிலையும் மோசமான பொருளாதாரத்திலையும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை திவாலாகாம தாங்கி பிடிக்க உலக வங்கியுடைய உதவியை நாடிட்டு வருது பாகிஸ்தான். இப்படி இருக்கையில தான் சீனா தன்னுடைய கடன் வலை திட்டத்தை பாகிஸ்தான் பக்கம் திருப்பி இருக்கு. சீனா பொருளாதாரத்தில் தடுமாறும் நாடுகளுக்கு காஸ்ட்லியான உள்கட்டமைப்பு திட்டத்தை குறைந்த விலையில கொடுத்து அதை காலதாமதம் செஞ்சு பின்னால அதனை அடுத்தடுத்த திட்டங்களை கைப்பற்றுவது வழக்கமாக கொண்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பல வகையில் உதவிகளை செஞ்சுட்டு வரும் சீனா தற்போது அந்த நாட்டு இராணுவத்துக்கும் உதவி செய்ய முடிவு செஞ்சிருக்கு.
பாகிஸ்தான் சீனாவுடன் $5 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மெகா ஒப்பந்தத்தை செஞ்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி சீனா பாகிஸ்தானுக்கு 2028க்குள்ள 8 ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை அளிக்கணும். இதில் முதல் 4 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி படகுகள் சீனாவில் முழுமையாக உருவாக்கப்படும். மீதம் இருக்கும் 4 படகுகள் பாகிஸ்தானில் அசம்பிள் செய்யப்பட இருக்கு. இந்த நிலையில் பாகிஸ்தான் கடற்படையில் முதல் சீன நீர்மூழ்கி கப்பல் 2026 செயல்பாட்டுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதனால் இதை பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்கறதுனால இது இந்தியாவுக்கு கொடுக்கும் நெருக்கடியாகவே விமர்சிக்கப்படுது. ஏற்கனவே சீனா பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை கொடுத்துள்ள நிலையில் தற்போது போர் கப்பல்களை கொடுக்க இருக்கு. பாகிஸ்தானுடைய கடற்படை தளபதி நவீத் அஷ்ரப் சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதில் 2028ஆம் ஆண்டுக்குள் 8 ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்களை பெறும் ஒப்பந்தம் சுமூகமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வட அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடல்ல பாகிஸ்தானுடைய கண்காணிப்பு திறனை மேம்படுத்தும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலகெங்கும் இருக்கும் பல்வேறு போர்களை நானே முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதற்கிடையில தான் அவரே ஒரு நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க போவதாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படலை அப்படின்னா இராணுவ நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பொதுவாக எப்போது என்ன சொல்வார் அப்படின்னு நமக்கு தெரியாது. திடீர்னு அவர் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் கருத்துக்களை சொல்வார். அது உலகெங்கும் பரபரப்பை கிளப்பும். இதற்கிடையில் தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போது நேரடியாகவே இராணுவ மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறாரு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன அவர், இதை செய்யலை அப்படின்னா அமெரிக்க படைகள் அங்கு அனுப்பப்படும் அல்லது வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இராணுவ நடவடிக்கைக்கு உடனடியாக தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தி உள்ளதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க படைகள் நைஜீரியாவில் இறங்கி தாக்குதல் நடத்துமா அல்லது வான்வெளி தாக்குதல்கள் ஏதாவது நடத்துமா அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் சொல்வது நடக்கலாம், இது போல பல விஷயங்கள் நடக்கலாம், நான் பலவற்றை யோசிக்கிறேன். நைஜீரியாவில் அவர்கள் கிறிஸ்தவர்களை பெருமளவில் கொள்றாங்க, இதை நாங்கள் அனுமதிக்க போறதில்லை அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை தான் இதே குற்றச்சாட்டுகளுக்காக நைஜீரியாவுக்கு செல்லும் அமெரிக்க உதவிகளை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தியிருந்தார். ஆப்பிரிக்காவுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியா தன்னுடைய நாட்டில் இருக்கும் கிறிஸ்துவ மக்களை பாதுகாக்க தவறுனா அமெரிக்கா நேரடியாக தலையிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நைஜீரியாவில் கிறிஸ்துவ மதம் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ளுது, அங்கே இருக்கும் சில தீவிர இஸ்லாமிய அமைப்புகளே இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். பொதுமக்களின் மத சுதந்திரத்தை மீறும் நாடுகள் பட்டியலில் சமீபத்தில் தான் நைஜீரியாவை அமெரிக்கா சேர்த்திருந்தாங்க. அப்படி சேர்த்த உடனேயே ட்ரம்ப் இது போல எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அரசுக்கு எதிராக சில இஸ்லாமிய அமைப்புகள் கிளர்ச்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த இஸ்லாமிய அமைப்புகளே அங்குள்ள மாற்று மதத்தினரை குறிப்பாக கிறிஸ்துவர்களை படுகொலை செஞ்சுட்டு வருவதாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தங்கள் போராட்டத்துக்கு அமெரிக்கா உதவினால் அது வரவேற்பதாக நைஜீரியாவுடைய அதிபர் போலோ இருக்கார் இல்லையா, அவருடைய ஆலோசகரான டேனியல் பால்வா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரம் நாட்டுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அமெரிக்கா மதிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நைஜீரியா மிக மோசமான நாடு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன நிலையில் அதற்கு பதிலளித்த டேனியல் பால்வா, நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலை, நைஜீரியா குறித்து நல்ல அபிப்பிராயம் கொண்டவர் தான் ட்ரம்ப் அவர்கள், பயங்கரவாதத்தின் மீதான எங்கள் நடவடிக்கைக்கு ட்ரம்ப் உதவுவார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நைஜீரியா பல ஆண்டுகளாகவே பார்த்தோம் அப்படின்னா போகோ ஹராம் மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் மேற்கு ஆப்பிரிக்கா மாகாணம் போன்ற இஸ்லாமிய குழுக்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அங்கு நாட்டுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கு இடையே மிக மோசமான மோதல்களும் அரங்கேறிட்டு வருது. இந்த மோதல்கள் பெரும்பாலும் மதம் மற்றும் இன ரீதியாகவே நடைபெறுது. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடும் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. நீங்க இதை மட்டும் நிறுத்தலை அப்படின்னா எங்க நாட்டு இராணுவம் உங்க நாட்டில் இறங்கும், நேரடியாக மிகப்பெரிய போர் வெடிக்கும் அப்படின்னு அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதே வேளையில நமக்கு இன்னொரு கேள்வியும் கேட்க தோணுது. கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு உடனேயே போர் தொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. அவங்க நாட்டுக்குள்ளேயே பல மத ரீதியிலான படுகொலைகள் ஏன் மற்ற நாடுகளில் நடந்தா கூட அவர் வாயை திறக்கிறதுல இப்போ மட்டும் வாயை திறந்திருக்கிறாரு. இது உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்களுடைய உண்மையான முகத்தை காட்டுது அப்படின்னே சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.